கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே 3வது வாரம் பரீட்சை இருக்குது இல்லை? பரீட்சை இருக்கிறதுனால படிக்கணும், கேட்கணும், நிறைய வேலைகள். எக்ஸாம் நேரம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா, நம்ம படிக்கிறதா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, நமக்கு ஒரு டெஸ்ட். நமக்கு அவங்களுக்குனால வருஷத்தில் ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருது. நமக்கு மாதம் மாதம் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் வேறு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், வேறு எங்கே போனாலும் போயிருங்க, 3வது வாரம் கம்பல்சரி வந்துடணும். இதில் வேறு ரெக்கார்ட் வேறு பண்ணுறோம்ல, இதை பண்ணி இதை வேறு நீங்கள் கேட்கணும். ரொம்ப கஷ்டம்தான். இதில் கஷ்டம் என்னென்னா, ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தான் பெரிய பாக்கியமே. ஏன்னா அவங்க தான் நிறைய நேரம் கேட்கணும். நம்மளால ஒரு நேரம் கேட்கணும், அவங்க நிறைய நேரம் கேட்கணும். எப்படியோ ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபெறுகிறார். அது ஒரு வளர்ச்சி. அது நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சபையினுடைய வளர்ச்சியை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறதை நினைத்து மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். வந்திருக்கிற யாவரையும் மீண்டுமாக ஒரு விஷயம் கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிற வேத பகுதி ரோமர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 17 23 வரைக்கும். ரோமர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 17 23 வரைக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்கிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டுமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்புவிடாதிருக்க உன்னையும் தப்புவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவும் காண்பித்தார். அந்த தயவிலை நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. போதும். உண்மையிலே இந்த ரோமாபுரி சபையை குறித்து நீங்கள் படித்திருக்கிற ஒரு காரியம். ரோமாபுரி சபையில் அந்த ரோமர்கள் நிறுவத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தேவனுடைய திட்டம் எவ்வளவு பரிபூர்ணமாக அந்த இடத்துல விளங்கினது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். எல்லோரும் பாவம் செய்தார்கள். அங்கே யூதருக்கும் புறஜாதியாருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படியெல்லாம் அங்கே காமிச்சிட்டே வர்றார். யூதர்கள் தங்களை ஒரு பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். புறஜாதியால் ரட்சிக்கப்படும் பொழுது அது வேறு விதமாக எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே ரட்சிப்பு எல்லாருக்கும் பொது என்கிற ஒரு அடிப்படையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்ற நிலைமையில் இந்த நிருபங்களை இந்த நிருபத்தை நீங்கள் படிக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு புரியும். ஆக தேவனுடைய திட்டத்தில் நீதிமானாக்கப்பட்டவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இதில் நம்ம படிக்க முடியும். நான் இந்த அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால், மேட்டிமை சிந்தையிராமல் பயந்திரு என்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் 20வது வசனத்தில் கடைசி பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார்? மேட்டிமை சிந்தையாயிராமல் என்ன செய்யணும்? பயந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த சபையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன? நீங்கள் அதை படித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தில், அதாவது தேவனுடைய திட்டத்தின் நீதிமானாக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். தேவனுடைய திட்டத்தில் எப்படி வந்தீர்கள் என்பதை அங்கே எழுதுகிறார். யூதரும் புறஜாதியாரும் தேவ திட்டத்தில் எப்படி உள்ளீர்கள் என்பதை இதில் எழுதுகிறார். யூதர்களை பற்றி புறஜாதியாருக்கு உண்டான தவறான நோக்கங்களும், புறஜாதியாரை குறித்து யூதர்களுக்கு உண்டான தவறான எண்ணங்களை சரி செய்வதற்காக இந்த நிருபங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நிருபத்தில் அதிகமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், புறஜாதியை குறித்து என்ன செய்ய சொல்லப்பட்டு இருக்கிறது. புறஜாதியாரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு காரியம்.
அது நீங்கள் படிக்கும் பொழுது வசனம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, பிரஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல போதும். புறஜாதியான மற்றவருக்குள்ளே பலனை அடைந்தது போல புறஜாதியரை குறித்து எழுதுகிறார். 11வது அதிகாரம் 11வது வசனம் 13வது வசனம். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 13வது வசனத்தில் ஆரம்பிக்கும் பொழுது புறஜாதியர் ஆகிய உங்களுடனே பேசுகிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். 15வது அதிகாரம் 15-16 இப்படி வாசிக்கும் பொழுது, அப்படியிருந்தும் சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு புறஜாதியாராகிய பலி என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக இங்கே இந்த அதிகாரத்தில், அதாவது இந்த ரோமருக்கு புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே புறஜாதியரை குறித்து அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆக இங்க நடக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, புறஜாதியர் யூதர்களை தவறாக எண்ணுகிறார்கள், யூதர்கள் புறஜாதியாரை தவறாக எண்ணுகிறார்கள். இதை சரி செய்வதற்காக இந்த நிறுவங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப இங்க இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதைத்தான் இப்ப படிச்சோம். இங்க இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா, மேட்டிமை சிந்தை இருக்கிறது. என்ன மேட்டிமை சிந்தை இருக்குதுன்னு சொன்னா, நீங்க 11வது அதிகாரத்துக்கு நீ வாங்க. அங்க 2 உருவகத்தை சொல்லுகிறார். ஒன்று ஒலிவ மரம், இன்னொன்று காட்டொலிவ மரம் என்று 2 உருவகத்தை சொல்லுகிறார். இந்த 2 உருவகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, காட்டொலிவ மரமாகிய புறஜாதியாரியாகிய நீங்க இந்த நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்டதை நினைச்சு நீங்க என்ன செய்யாதீங்க, மேன்மை பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். நீங்க பாருங்க, அந்த ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நடக்கும். நல்ல படித்த பையனாக இருப்பான், எல்லா தகுதியும் இருக்கும், அவனை லீடர் ஆக்கி வச்சுருப்பாங்க. அப்படி தானே? அவன் தான் லீடராக இருப்பான், நல்லா படிப்பான், எக்ஸாமில் அவன் தான் ஃபஸ்ட்டு வாங்குவான், எல்லாம் செய்வான், நல்ல குணங்கள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அவனை லீடர் ஆக்கி வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் தவறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பாடத்தில் கம்மியாகி வைட்டான், உடனே வாத்தியாருக்கு கோபமாயிரும். கோபமாகி என்ன செய்வார் தெரியுமா, எதையுமே இந்த ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருப்பான் பார்த்தீங்களா, முரட்டுத்தனமாக இருப்பான், இவனை கண்டா எல்லாரும் பயப்படுற மாதிரி இருப்பான், அவரை வந்து லீடர் ஆக்கி வச்சுருவாங்க. அப்படி லீடர் ஆக்கின உடனே இந்த இவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா, எப்படி இருக்கும், என்ன அப்படி யாருமே லீடரான மாதிரியே தெரியலையா நீங்கள்? நல்லவனாக இருந்தும் லீடராக இல்லை, முரடனாக இருந்தும் லீடராக இல்லைன்றீங்களா? இல்லையா? அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, பாத்தியா, நீ என்னதான் படித்தாலும், நீ நல்ல பெரிய மார்க் எடுத்தாலும், என்னதான் எடுத்தாலும், வாத்தியாருக்கு நல்லவனாக இருந்தாலும், நீ தவறி போன உடனே உன்னை தள்ளி விட்டாரு. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், நான் படிக்க மாட்டேன், எனக்கு எந்த ஞானமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, இப்போ நான் தான் லீடரு, நான் சொன்னபடி தான் என்ன செய்யணும், கேட்கணும். இந்த ஒரு பெருமை இருக்கும் இல்லையா, இந்த ஒரு பெருமை இருக்கும். இதைத்தான் இங்கே நடக்கிற ஒரு காரியம் என்ன சொன்னால், யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது, தவறி போயிருக்கும் பொழுது, அவர்கள் தேவனை விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது தேவன் அவர்களை தள்ளிவிட்டார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தள்ளிவிட்ட பின்பு என்ன செய்யறாருன்னா, காட்டொலிவ மரமாகிய புறஜாதியாரை அந்த இடத்துல என்ன செய்கிறார், ஒட்ட வைக்கிறார். இப்படி ஒட்ட வைக்கும் பொழுது புறஜாதியாராக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சுபாவ கிளைகளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முறிஞ்சு போனீங்க பார்த்தீங்களா, நாங்க இந்த இடத்துக்கு வரணும்னு இருக்கிறதுனால தான் நீங்க என்ன செஞ்சீங்க, முறிஞ்சு போனீங்க அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்துறாங்க. புரியுது என்ன சொல்றது? மேட்டிமை எப்போ வரும் யோசனை பண்ணி பாருங்க. மேட்டிமை எப்போ வரும்? திடீர்னு வசதி ஆகும் பொழுது, திடீர்னு ஒரு அந்தஸ்து வரும் பொழுது, திடீர்னு ஒரு மரியாதை வரும் பொழுது, அவ்வளவு நாள் அமைதியா இருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு விஷயம் கிடைக்கும் பார்த்தீங்களா, இவன் எதிர்பார்க்காத விஷயத்துல ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அவனுக்கு தானாகவே பெருமை உண்டாயிரும், மேட்டிமை உண்டாயிரும் இல்லையா? மேட்டிமை, அத மேன்மை இருக்கணும், தவறு கிடையாது, மேட்டிமை இருக்கக்கூடாது இல்லையா? மேன்மை இருக்கணும். மேன்மை என்பது அது நமக்கு கிடைத்திருக்கிற உயர்வு, நமக்கு கிடைத்திருக்கிற நல்ல ஒரு தகுதி இல்லையா? மேன்மை இருக்கணும், ஆனா மேட்டிமை இருக்கக்கூடாது. மேட்டிமை என்பது அது அகந்தை இல்லையா? அகந்தை. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இன்னும் சொல்ல போனா மேட்டிமைக்கு அகங்காரன் கூட சொல்லுவாங்க இல்லையா? அகம்பாவன் கூட சொல்லுவாங்க மேட்டிமை என்பது. அந்த மேட்டிமை குணம் நமக்குள் இருக்குமானா விழுந்து போயிடுவோம். ஆனா மேன்மையான எண்ணங்கள் இருக்கணும். அதாவது என்னை குறித்தே நான் மேன்மையா எண்ணணும் இல்லையா? நான் இப்படி இருக்கிறேன்னு நினைச்சு மேன்மையா எண்ணணும்.
எப்படி? நான் ஒன்றுமில்லாதவனாக இருந்தேன், தகுதி இல்லாதவனாக இருந்தேன், எதுக்கும் புரோஜனம் இல்லாதவனாக இருந்தேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம் என் தெய்வம் என்பது மேன்மை இருக்கணும், ஆனால் மேட்டிமை இருக்கக்கூடாது. மேட்டிமை எப்போ வரும்னா, மற்றவர்களுடைய தவறுகளை சொல்லி நான் தகுதியுள்ளவன் சொல்லி நினைக்கும் போது தான் மேட்டிமை வரும். அந்த மேட்டிமை அவனை அழிச்சிரும் இல்லையா? அப்ப என்ன வாசிக்கிறோம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போறதுக்கு காரணம் அவங்களுடைய அவிசுவாசம். நீங்க பாருங்க 11வது அதிகாரம் 11, 12. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புரஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புரஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. அவங்களுடைய தவறும் அவங்களுடைய குறைவும் புரஜாதிகளுக்கு ரட்சிப்பை உண்டாக்குமானா, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குமானா, அவங்களுடைய நிறைவு எவ்வளவு என்னமா இருக்கும்? அவங்களுடைய நிறைவு என்னமா இருக்குன்னு அப்போ சில பவுல் கேட்குற. அப்போ புரஜாதியரை குறித்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்க விழுந்து போனது, நாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்காக அவங்க விழுந்து போனாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் என்ன செஞ்சாங்க, தவறி போயிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, அவங்க அடைய வேண்டிய இடத்தை அடைவதற்கு போகிற வழியில் அவங்க விசுவாசிக்கல. ஆகையினால அவங்க என்ன செய்யல, அடையல. நீங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக அவங்க விழுந்து போகல இல்லையா? அவங்க தேவனை விசுவாசிக்கல. தேவனுடைய பார்வையில் அவங்க உண்மை இல்லாதவளா இருந்தாங்க. அவங்க தவறு செய்தாங்க. தேவன் அவங்க என்ன செய்தார், தள்ளி விட்டார். அந்த இடத்துல உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, தள்ளிவிட்ட இடத்துல உங்களை ஒட்ட வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப அவங்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு பிரஜாதிகளுக்கு ஐஸ்வர்யத்தையும் தருமானால் அவருடைய நிறைவு என்னமா இருக்கும் இல்லையா? ஒரு தவறு ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவன் ஆக்குதுன்னா நிறைவு எப்படியா இருக்கும்? தவறே ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவன் ஆக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்குமானா அவருடைய நிறைவு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அப்ப மேட்டிமை சிந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். நீங்க இவங்களுடைய இஸ்ரவேலினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவங்களுடைய மன மேட்டிமையும் பயமும் இல்லாததுதான் அவங்களுடைய இஸ்ரவேலுடைய வீழ்ச்சிக்கு காரணமே. பாருங்க 10வது அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகளுமாய் இருக்கிற ஜனங்கள் எடுத்து நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். அவங்க என்ன செய்யல, கீழ்ப்படியல இல்லையா? அப்போ இஸ்ரவேலினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவங்களுடைய மன மேட்டிமையும் கீழ்ப்படியாமையும் தான் இல்லையா? அவங்களுடைய மன மேட்டிமையும் பயமும் இல்லாததுனாலதான் அவங்க என்ன செய்தாங்க, விழுந்து போனாங்க, வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. ஆனா 19வது வசனத்தை வாசிங்க. 11, 19, 20. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. அவங்க அவிசுவாசத்தினால முறித்து போடப்பட்டாங்க. ஆனா நீ விசுவாசத்தினால என்ன செய்யற, நிலை நிற்கிற. ஆகினால என்ன செய்யக்கூடாது, மேட்டிமை என்ன இருக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்ல ஒலிவ மரத்தின் இஸ்ரவேலனாகிய கிளை முறித்து போட்டதுக்குண்டான காரணம் அவிசுவாசம். ஆனா முறித்து போடப்பட்ட இடத்தில் காட்ட ஒலிவ மரமாகிய கிளைகள் ஒட்ட வைக்கப்பட்டதுக்கு காரணம் விசுவாசம் இல்லையா? அவங்க அவிசுவாசமா இருந்தாங்க, இவங்க விசுவாசித்தாங்க. அதைத்தான் புறஜாதியருக்கு சொல்றாரு, நீங்க விசுவாசிச்சீங்க, அதனால இந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவங்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தது, அதனால தரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, உங்களுக்கு மேட்டிமை சிந்தை வரக்கூடாது என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்ப இவங்க என்ன செய்தாங்க, ஏன் விசுவாசிக்கல? அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமா இருந்தது இல்லையா? இஸ்ரவேலுடைய ஜனங்கள் மேசியா வருவார் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஆணித்தனமா இருந்தது, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மேசியா வந்தார். மேசியாவாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன செய்யல, விசுவாசிக்கல. அதனாலதான் அவங்க தள்ளப்பட்டாங்க. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 46 வசனத்துல இப்படி வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புரஜாதியாரிடத்தில் போகிறோம். உங்களுக்கு தான் முதல்ல உங்களுக்கு தான் வந்தாரு. ஆனா நீங்க என்ன செய்யல, அவரை தள்ளி விட்டீங்க. தள்ளி விட்டதுனால இப்ப நாங்க எங்க போக வேண்டியதாகி போச்சு, புறஜாதியாருக்கு போக வேண்டியதாகி போச்சு
இல்லையா? அப்போ புறஜாதியாருக்கு ரட்சிப்பு வந்ததுக்கு காரணம் இஸ்ரவேலர்கள் தான். அதுல எந்த மாற்றுங்கருத்தும் கிடையாது இல்லையா? அவங்க புறக்கணிச்சாங்க. மேசியாவாக வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. முதல்ல யூதர்களுக்கு, யூதர் மூலமா தான் ரட்சிப்பே வருகிறது. இது வந்தது, ஆனா அவங்க என்ன செய்யல, அதை தள்ளிட்டாங்க. எங்களுக்கு வேணாம்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிக்கப்பட்டதனுடைய விளைவாக புறஜாதியாருக்கு ரட்சிப்பு போனது, புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கும் யூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கும் அநேக இடங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு யூதரும் புறஜாதியரும் ஒன்றாக தான் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அதை தான் எபேசியர் நிருபத்தில் வாசிக்க முடியும் இல்லையா? இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார் இல்லையா? ஆக பகையாகி நின்ற நடுச்சுவரை தகர்த்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். யூதரும் புறஜாதியரும் ஒன்றாக மாற்றினார் இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன, அப்ப இவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கப்பட்டதுனால, இவங்க தள்ளிவிட்டதுனால ரட்சிப்பு புறஜாதியாருக்கு போனதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட, மேட்டிமையா சிந்தையா இராதீங்க. உங்களுக்கு மேட்டிமை சிந்தை வரக்கூடாது. ஏன்னா இந்த ரட்சிப்புக்கு காரணம் நீங்கள் அல்ல, காரணம் தேவன் உங்களை என்ன செய்தார், ரட்சித்தார். தமதுடைய மிகுந்த இரக்கத்தின்படி உங்களை என்ன செய்தார், ரட்சித்தார். ரட்சிப்பு என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஈவு. அது அதுல யாரும் என்ன செய்ய முடியாது, பெருமை பாராட்ட முடியாது இல்லையா? நம்ம பெருமை பாராட்ட முடியுமா? நம்ம பெருமை பாராட்ட முடியுமா? நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்? ரட்சிப்பு என்னுடைய கரத்துல இல்லை, ரட்சிப்பு தேவனுடைய கரத்தில். தேவன் என்னை ரட்சித்தார் இல்லையா? அவர் தான் எனக்கு விசுவாசத்தை கொடுத்தார். அவரை நான் விசுவாசித்தேன். அவர் எனக்கு இலவசமாக கொடுத்த அந்த ரட்சிப்பு, அது அவருடைய ஈவு. அது அவர் எனக்கு கொடுத்ததை வாங்கி அனுபவிச்சு கொண்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல நான் பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு இல்லையா? அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். ரட்சிப்பு நம்ம நீங்க உங்களுடைய கிரியையினால ரட்சிக்கப்படல, தேவனுடைய இரக்கத்தின்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கலாத்தியர் நிருபம் 3வது அதிகாரம் 7-9 வரைக்கும் அப்படி வாசிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுக்குள்ளே என்ன செய்வார், ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, வேதம் அதாவது புறஜாதிகள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேதம் முன்னாக கண்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 8வது வசனத்துல, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான ஆக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப வேதம் முன்னாக கண்டது என்னது, நம்ம அவருக்குள்ளே, நாம் எல்லாரும் அவருக்குள்ள வரப்போகிறோம் இல்லையா? ஆபிரகாமுக்குள்ளாக நாம் சுதந்திரத்தை அனுபவிக்க போகிறோம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறோங்கிறத வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகள் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி முன்னதாகவே சொல்லப்பட்டாயிற்று. அதனால இதுல என்ன பண்ண, அதான் யூதருக்கு தான், புறஜாதிகளுக்கு அப்ப பவுல் அப்படிதான் சொல்றாரு. எப்ப ரட்சிப்புக்க நீங்க நினைக்காதீங்க, அவன் விழுந்து போனதுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டதான் நினைக்காதீங்க. அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் கூட வேதம் முன்னாக கண்டது. நீ யார் மூலமா ரட்சிக்கப்பட முடியும், ஒரு நாளில் புறஜாதிகர் ரட்சிக்கப்படுவார் என்பது தேவனுடைய திட்டத்தில் இருந்தது. தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற நீ என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. ரட்சிப்பு உன்னுடைய கருத்துல இல்லை, நீ தேவனுடைய திட்டத்தில் இருந்ததுனால தான் நீ என்ன செய்யப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட இல்லையா? இது தேவனுடைய திட்டம். புறஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டத்தில் இருந்த ஒரு காரியம். தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்குமே ஒழிய என்னுடைய இஷ்டப்படியாகவோ என்னுடைய முறைமையின்படியாகவோ ஒரு நாளும் ரட்சிக்கப்பட்டதே கிடையாது இல்லையா? ரட்சிப்பு என்பது நம்முடைய நல்ல பழக்க வழக்கத்தினாலையும் கிடையாது இல்லையா? நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்கள், நம்முடைய கிரியினால நம்ம யாரும் ரட்சிக்கப்பட்டது கிடையாது. நீங்க பாருங்க, தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். தீத்து 3:5 வாசிக்கிறோம். நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியின்படி நம்ம என்ன செய்யப்படல, ரட்சிக்கப்படல என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? நாம் செய்த நீதியின்படி நம்ம ரட்சிக்கப்படல, நம்ம செய்த கிரிகளின்படி ரட்சிக்கப்படல. தேவனுடைய மிகுந்த தயவின்படி நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், இரக்கத்தின்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்ப ரட்சிப்பு என்பது தேவன் கொடுத்திருக்கிற ஈவு இல்லையா? அப்ப இதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க மேட்டிமை சிந்தை இல்லாம இருங்க, மேட்டிமை உங்களுக்குள்ள வரக்கூடாது. நீங்க சொல்றபடி யூதர்கள் விசுவாசிக்கல, யூதர்கள் தவறி போனாங்க, அவங்க இடறினாங்க, ஆகையினால அந்த கிளைகள் முறிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அவங்க முறிக்கப்பட்டதுனால நான் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக முறிக்கப்பட்டு சொல்லி நினைக்காதீங்க. மாறாக அவங்க முறிக்கப்பட்டது உண்மைதான். நீ விசுவாசத்தினால நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இந்த விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிற புறஜாதியராகிய நீங்க மேன்மைமை குணம் வரக்கூடாது. அவங்கள தவறாக எண்ணாதீங்க. அவங்க விழுந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, தவறா எண்ணாதீங்க. நீங்க நிறைய சமயத்தில் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, ஒருத்தன் விழுந்து போயிட்டான்னா அவ்வளவுதான், அவன் வாழ்க்கையே பூஜ்ஜியமாயிரும் இல்லையா? அவனை சொல்லி சொல்லியே என்ன செஞ்சிருவாங்க, ஒருத்தன் விழுந்துட்டான் அவனை சொல்லி சொல்லியே சாகடிச்சிருவாங்க. அவன் விழுந்து செத்து போறதை விட நம்ம சொல்லி சாகடிக்கிறதா நிறைய இல்லையா? அதான் நடக்கிற விஷயங்கள்ல. அவன் இயல்பாகவே செத்து போறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போய் அவனே பயங்கர வேதனையில் இருப்பான். ஆனால் உங்களுக்கெல்லாம் அப்படி இந்த நோய் வந்திருக்க கூடாது பிரதர். வந்துருச்சு நோய் வந்துருச்சு, ஜெபம் பண்ணணும், அதுதான் செய்யணும். ஆனால் போய் சொல்றது எப்படி? ஆனால் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நோய் வந்திருக்க கூடாது. ஆனால் இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார், இதே நோய் தான் வந்திருந்தது, 2 நாள்ல செத்து போயிட்டார். அவன் ஏற்கனவே சாவுல வருமா வராதா, சாவு வந்தா நல்லா இருக்கும், வராம இருந்தா அவரு அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவர் போய் ஆறுதல் சொல்ல போறவர் என்ன சொல்ல போறாரு, ஆனா இந்த மாதிரி வியாதி உங்களுக்கு வரவே கூடாது பிரதர், வந்திருக்கவே கூடாது. ஆனா உங்களுக்கு ஏன் அந்த வியாதி வந்துச்சுன்னு கூட தெரியல. அவனுக்கெல்லாம் வியாதி வந்துச்சு, அவன்லாம் சாகல, உங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்க, இப்படியே சொல்லி அவன் என்ன யோசனை பண்ணிப்பான், அவன் மனசு எப்படி இருக்கும்? அதான் ஒருத்தர்கிட்ட ஒரு 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 சாவு வீட்டுக்கு ஒருத்தர் போனாராம். போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து, எப்பா நீ போயிட்டா இவரெல்லாம் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அழைச்சா அந்த அம்மா. அவர் ஒரு ஒரு அவருக்கு ஒரு குரு மாதிரி, ஒரு வாத்தியார், ஒரு குரு மாதிரி இருக்கிறாரு. அந்த அம்மாவுடைய மனசுல இருக்கிறது என்னன்னா, இவரை விட்டுட்டு நீ போயிட்டியே, உங்க குரு வந்திருக்கிறாரே, இவரை விட்டு நீ போயிட்டியே அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஆதங்கத்தில் இந்த அம்மா சொல்லுது, இவரெல்லாம் இருக்கிறாரு நீ போயிட்டியே அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அழுகுது. இப்படிதான் நிறைய சமயத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, ஆறுதல் சொல்ற மாதிரி அவங்கள வேதனைப்படுத்துகிற காரியம். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, நீ மேட்டிமை சிந்தையாயிராத. அவன் விழுந்து போனது உண்மைதான், அதைத்தான் அவர் சொல்றார். அவங்க விழுந்து போனது உண்மைதான், நல்ல, அது எல்லாருக்கும் தெரிந்தது தான். இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனது உண்மைதான். ஆனா புறஜாதியாக இருக்கிற நீ என்ன செய்யக்கூடாதுன்னா, மேட்டிமை உனக்குள்ள வரக்கூடாது, மேட்டிமை சிந்தை வரக்கூடாது. ஏன் மேட்டிமை சிந்தை வரக்கூடாதுன்னா, நீ அங்க என்ன செய்யல, ஒட்டப்படலை, உன்னை ஒட்ட வச்சார் அப்படின்னு சொல்லி சொல்ற. நீ ஒட்டப்படலை, நீயா ஒட்டிக்கல இல்லையா, நீயா சேர்ந்துக்கல. தேவனுடைய திட்டத்துல உன்னை என்ன செய்ய கொண்டு இணைத்தார். காட்டொலிவ மரமாய் இருக்கிற, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாது இருக்கிற ஒன்னை கொண்டு ஒட்ட வச்சிருக்கிறார்னா என்ன செய்யக்கூடாது தெரியுமா, மேட்டிமை சிந்தை இருக்கக்கூடாது இல்லையா? இப்படி யோசனை பண்ணி பாருங்க. இந்த இந்த அதை நீ படிச்சு பாருங்களேன். அதை சொல்றாரு 11வது அதிகாரம் 18வது வசனத்துல, நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, அந்த கிளைக்கு விரோதமாக பெருமை பாராட்டாத, பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அப்ப இவருக்குள்ள என்னன்னா, இவர் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, வேற சுமந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு இவருக்குள்ள ஒரு நினைப்பு வருது. ஆனா என்ன சொல்லிடுறாருன்னா, நீ வேற சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்ன செஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ இல்லையா? முதல்ல நமக்குள்ள பெருமை பாராட்ட பெருமையே வரக்கூடாதுங்க, இந்த மேட்டிமையான சிந்தமே வரவே கூடாது இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இன்னைக்கு இந்த புருஷன் முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள சொல்றது என்ன தெரியுமா, இன்னைக்கு நான் எனக்கெல்லாம் இந்த தகுதி வந்தது தெரியுமா, இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு என்ன பேச மாட்டேன்றீங்க? கர்த்தர். கல்யாணம் ஆகாதவன் சொல்றான் கர்த்தர்னு, நீங்க கல்யாணம் ஆனவங்கெல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. அப்ப அது என்னன்னா, இந்த தகுதிக்கு வந்ததுக்கு காரணம் மனைவி தான் காரணம் இல்லையா? வேற ஒரு மனைவியிட்ட இவங்க மாட்டியிருந்தாங்கன்னா இந்த தகுதியெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது, உண்மைதானே? வேற எங்கேயும் மாட்டியிருந்தாலும் தகுதியெல்லாம் கிடைச்சிருக்காது. இந்த தகுதி கிடைச்சதுக்கு காரணமே யாரு? மனைவி தான். அப்ப அதை யோசிக்கணும். எனக்கு இந்த தகுதி கிடைச்சிருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மேன்மை பாராட்டணும்.
இல்லையா? அவங்க விழுந்து போனதை குறித்து மேன்மை பாராட்ட, அவங்க விழுந்து போனதா உண்மைதான். ஆனா அந்த இடத்துல என்ன கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்களே இல்லையா, அந்த வேரிலிருந்து வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்களேன்னு நினைச்சு என்ன செய்யணும்? அந்த மேன்மை பாராட்டணும், மேட்டுமை சிந்தை வரக்கூடாது. நான் இவங்களோடு கூட சேர்ந்ததுனால இந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, இந்த ஆசீர்வாதத்துக்கு முழு காரணமும் இந்த வேறு தான். அதுல நான் என்னை கொண்டு வந்து ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாது இருக்கிற என்னை கொண்டு வந்து இணைச்சிருக்கிறாங்கன்னா நான் எவ்வளவு மேன்மையிலவனா இருக்கணும்? அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மேன்மை இல்லையா? அப்ப அதான் சொல்றார், அப்ப மேட்டுமை சிந்தை இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆசிக்கிறோம். ஆக ஒருவருடைய அவிசுவாசம் ஒருவரை முறிந்து போக செய்கிறது, விசுவாசம் ஒருவரை என்ன செய்யுது? நிலை நிற்க செய்கிறது இல்லையா? அவிசுவாசம் முறிந்து போக செஞ்சிடும், ஆனா விசுவாசம் ஒரு மனுஷன் என்ன செய்யும்? நிலை நிற்க செய்யும். அப்ப விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் செய்யுது பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. விசுவாசம் ரட்சிப்பை என்ன செய்கிறது? தருகிறது. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 18வது வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை தருகிறது. அதே வசனம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக்குகிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் 15:9, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் விசுவாசம் சுத்தமாக்குகிறது இல்லையா? கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசம் பிழைத்திருக்க செய்கிறது இல்லையா? நான் கர்த்தரை பற்றி விசுவாசத்தினாலே என்ன செஞ்சிருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? 2 கொரிந்தியர் 5:7 இப்படி வாசிக்கிறோம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசம் என்ன செய்யுதுன்னா நடக்க செய்கிறது இல்லையா? விசுவாசத்தில நடக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ரோமர் 11:20 இப்படி வாசிக்கிறோம், நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். விசுவாசம் நிற்க செய்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். விசுவாசம் நிலை நிற்க செய்கிறது. அப்ப விசுவாசம் நமக்கு என்னென்னலாம் கொடுக்கிறது? ரட்சிப்பை கொடுக்கிறது, பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, பரிசுத்தமாக்குகிறது, சுத்தமாக்குகிறது, பிழைத்திருக்க செய்கிறது, நடக்க செய்கிறது, நிலை நிற்க செய்கிறது. இதான் விசுவாசத்தினால் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அதைத்தான் புறஜாதியருக்கு சொல்றார், நீங்க மேன்மை பாராட்டாதீங்க. எனவே நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திற்குள்ள நமக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னா மேட்டுமை சிந்தை வரக்கூடாது என்று சொல்லி வாசிக்கிறோம். நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும், இந்த ரட்சிப்பினால் கிடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் இல்லையா, அதுல தேவன் நம்மளை உயர்த்தும் பொழுது ஒருவேளை நல்ல காரியங்களை செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல ஒருவேளை நமக்கு காணிக்கை கொடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஊழியங்களை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். இதெல்லாம் தேவன் நம் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள். இதுல நாம் உயர்ந்திருக்கும் பொழுது நமக்குள்ள மன தாழ்மையும் பக்தியும் பயமும் உண்டாகணும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டதனுடைய விளைவாக பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா தம்பி? ரட்சிக்கப்பட்டதுனால பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், பல ஊழியங்களை செய்கிறோம் இல்லையா, பல உதவிகளை செய்கிறோம் இல்லையா, காணிக்கைகளை கொடுக்கிறோம், பல நிலைமையில ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தை கொடுத்ததுல இதுல நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் பொழுது எனக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னா மேட்டிமை சிந்தை வரக்கூடாது. அதற்கு பதிலாக மன தாழ்மையும் பக்தியும் பயமும் வரணும் இல்லையா? அதான உண்மை. எனக்கு ஒரு பொருளை கொடுத்திருக்கிறாரு, இந்த ஒரு பொருளை கொடுத்திருக்கும் போது அந்த பொருளை கொடுத்தான பயமும் பக்தி எனக்குள்ள வரணும். அதை உடைச்சிடக்கூடாது, அதை உடையிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது இல்லையா? நிறைய வீட்டில் பார்த்துருக்கீங்களா, இந்த விபிஎஸ்க்கு போன கிஃப்ட்டு, ஸ்கூலில் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு, இதெல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்க? பத்திரமா வைக்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால வச்சுருக்கோம் அப்படின்றியா? ஞாபகத்துக்கு ஞாபகம். அப்புறம் அதுவும் தம்பி மற்றவங்களுக்கு காட்டுறது பார்த்தியா, நான் வாங்கியிருக்கேன். அது ஒரு பெருமை, அது ஒரு கௌரவம். அது உங்களை நீங்க எந்த இடத்துல ஒரு ஸ்கூல்ல விளையாண்டுருக்கலாம், இல்லை பப்ளிக்ல விளையாண்டுருக்கலாம், எங்கேயும் ஒரு இடத்துல நீங்க பரிசு வாங்கிட்டு வரீங்கன்னா உங்களை அதை கௌரவப்படுத்தின ஒரு காரியம் இல்லையா? அதுல நீங்க உயர்ந்திருக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயங்களே அப்படி செஞ்சு உயர்ந்து வந்திருக்கும் பொழுது அந்த உயர்வுக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம், இந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? அதுல பயம் இருக்கணும், அதுல பக்தி இருக்கணும், அதுல தாழ்மை இருக்கணும்.
இதை நினைச்சு நம்ம மேட்டுமே சிந்தை இருக்குமானா விழுந்து போயிடுவோம். அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதங்களில பயம் வரணும் இல்லையா? ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்துருக்கிறீங்களே, இதை குறித்து நான் என்ன செய்யணும்? ஒரு பயம் எனக்குள்ள உருவாகணும். இதை கொடுத்துட்டாங்களே, நான் என்ன செய்யறது இல்லையா? உங்களுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா, அந்த பொறுப்பை குறித்து எனக்கு பயம் உருவாகணும். நான் என்ன செய்யறது? தவறா செஞ்சிடக்கூடாது, சரியாகவே செய்யணும். இதனால மற்றவங்க இடையிறி போயிடக்கூடாது, மற்றவங்க விழுந்து போயிடக்கூடாது. இதுக்கு நான் என்ன எப்படிலாம் பிரயாசப்படணுங்கிற எண்ணம் எனக்குள்ள உருவாகணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா? எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இஷ்டப்படி அனுபவிக்கிறதுக்காக அல்ல, எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல மன தாழ்மையும் பக்தியும் பயம் இருக்கணும். இது எதுக்குன்னா, இதனால ஒரு விசுவாசி இடையில போயிடக்கூடாது, இதனால மற்றவங்க விழுந்து போயிடக்கூடாது, இதனால எனக்கு மேட்டுமே வந்துடக்கூடாது, இதை என்னை சுற்றி இருக்கிறவங்க இதனால இடையில போயிடக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மனத்தாழ்மையும் பயமும் பக்தியும் இல்லையா? அப்ப இந்த ரோம சபையில இருக்கிற அந்த புறஜாதியார்கள் நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கிறது பவுல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க, 21 வசனத்துல, சுபாவ கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. அப்ப சுபாவ கிளைகளாய் இருக்கிற அவங்களே தேவன் என்ன செய்யல? தப்ப விடல. உன்னை தப்ப விட்டுருவாரா? அப்போ எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா? நீ அதுல ஒட்டப்பட்டதை நினைச்சு நீ எச்சரிக்கையா இருக்கணும். உனக்குள்ள நீ பயந்து இருக்கணும். அதுக்கு மேல உள்ள வசனத்துல வாசிக்கிறோம், மேட்டுமே சிந்தை இராமல் பயந்துரு. பயந்து இருக்கணும், எச்சரிக்கையாவும் இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே பயந்து இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இது ரெண்டுமே எப்போதுமே நமக்குள்ள இருக்குமானா நம்ம என்ன செய்ய முடியாது? இடையிறி போயிட முடியாது இல்லையா? நீங்க வாகனத்துல போகும்போது அங்க எச்சரிக்கை அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இடது பக்கமாக செல்லவும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம அது மீறி போனா என்ன ஆகும்? என்னமா சொல்றாங்களே, ஃபைன் கட்டுவோம், ஆக்சிடென்ட் ஆயிரும், அவ்வளவுதான், முடிஞ்சு கதை இல்லையா? அவங்க என்னத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க? போகக்கூடாது, ஒரு எச்சரிக்கை பலகை. அப்ப பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். சுபாவ கிளைகளையே அவங்க தப்ப விடாது இருக்கும் பொழுது ஒட்டப்பட்டிருக்கிற உன்னை தப்ப விட்டுருவாரா? தப்ப விட மாட்டார். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? நீங்க பாருங்க 22 வசனத்துல, ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ஒரு எச்சரிக்கை சொல்லி கொடுக்கிற, தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவரிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவும் காண்பித்தார். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, அவங்க விழுந்தவங்க இடத்துல கண்டிப்பை காண்பித்தார். அவங்களை என்ன செய்யல? அவங்கள விட்டு இல்ல, அவங்களை என்ன செஞ்சாருன்னா முறிச்சு போட்டார் இல்லையா? அதை முறிச்சிட்டாரு. ஆனா அவங்கள உண்மையிலே யோசனை பண்ணி பாருங்க, தேவன் அவ்வளவு அழகாக கொண்டு வந்த ஒரு ஜனங்கள் இல்லையா? தேவன் வழிநடத்தி வந்த ஜனங்கள். அவர் சொல்றார், நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்லுகிறார். அந்த ஜனங்களே தேவனை விசுவாசிக்காமல் இருக்கும்போது, அந்த ஜனங்களே தேவனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அவங்கள கண்டிச்சார், அவங்க மேல கண்டிப்பை கொடுத்தார். ஆனா உங்களிடத்துல தயவை காண்பித்தார். அவங்களை கண்டிச்சார், உங்களுக்கு தயவு காண்பித்தார். ஆக தேவனுடைய 2 குணத்தையும் நம்ம அறிஞ்சிருக்கணும். கண்டிப்பையும் அறிஞ்சிருக்கணும், தயவும் அறிஞ்சிருக்கணும். என் ஆண்டவர் எனக்கு என் மேல தயவு பாராட்டிக்கிட்டே இருப்பாருன்னு சொன்னோம்னா பிரச்சனை தான். தேவன் 2 பக்கமும் உள்ளவர் இல்லையா? அதை நீங்க எங்க படிக்க முடியும்? எபிரேயர் 12வது அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னா, நம்முடைய தேவன் அவருக்கு தயவு மட்டும்தான் பாராட்டிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது. நிறைய சமயத்தில் நம்முடைய தவறுகளுக்கு காரணம் என்னன்னா, தேவன் என்னை தண்டிக்க மாட்டார், தேவன் என்னை தண்டிக்க மாட்டாருங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறது இல்லை, பயப்படுறதே கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், அவர் மாற மாட்டார். அது யோசனை பண்ணி பாருங்க, தம்முடைய ஜனங்கள் இல்லையா, தம்முடைய ஜனங்கள் என் ஜனம் என்று சொல்லுகிறார்.
என் ஜனமாகிய இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். என் ஜனம் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களைவே ஆண்டவர் தண்டிக்கும் பொழுது புறஜாதியாக இருக்கிற உங்களை ஆண்டவர் தண்டிக்காம விட்டுருவாரா? நிச்சயம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தண்டனை கொடுப்பார். தண்டனை கொடுக்காமல் இருக்கிற தெய்வம் அல்ல. என வேதம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னா கண்டிப்பும் உண்டு, தயவும் உண்டு. நீங்க இப்போ நீங்க தீர்த்த புஸ்தகத்தில எல்லாம் படிச்சுக்கிட்டு வரும்போது அதெல்லாம் நீங்க படிக்க முடியும் இல்லையா? நீ எனக்கு கடிந்து கொண்டு என்ன செய்யணும்? புத்தி சொல்லுன்னு சொல்றார். புத்தியும் சொல்லணும், என்ன இருக்கணும்? கடிஞ்சு கொள்ளணும்னு செய்யணும். நீங்க நிறைய சமயத்தில் நம்ம என்ன எதை விரும்புகிறோம்? புத்தி சொல்றதும் விரும்புறதில்ல, கடிந்து கொள்றதும் விரும்புறதில்லை. எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதுதான் பிரச்சனை. எதை சொன்னாலும் இல்லை. வீட்டில் கூட பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா, எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அதை செய்ய, இதை செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்ய, உங்களுக்கு இதே தான் வேலை. என்ன சொல்கிறாங்களே, மிலிட்ரி மேனாக மாறிடும். அதாவது வெளியில் வந்ததான் நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அப்படியே மிலிட்ரி மேனு தான். இருந்த இடத்துலேருந்தே வேலை வாங்குறது அது நல்லது தான். என்ன சொல்றேன்னா அது உங்களுடைய நல்ல குணங்கள் தான். இருந்த இடத்துல வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குமானா நீங்கள் செய்யுங்க, தப்பு கிடையாது இல்லையா? ஆனால் இல்லாத இடத்துல என்ன செய்ய, நம்ம தான் வேலை செய்யணும். வேலை செஞ்சு தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுறது? இன்றைக்கி காலங்கள் சூழ்நிலைகள் மாறி போயிடுச்சு. அதனால் வேலை செஞ்சு தான் ஆகணும். அதனால் என்னென்னா, அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்களவே ஆண்டவர் தண்டிக்கும் பொழுது புறஜாதியாக இருக்கிற உங்களை தண்டிப்பாரா? ஆகனால நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, உங்களுக்கு நீங்கள் விசுவாசி, அதுதான் வாசிக்கிறோம். அந்த தயவில் நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் என்ன செய்வ? வெட்டுண்டு போவ. அவங்களையே ஆண்டவர் தண்டிக்கும் பொழுது உன்னை தண்டிக்காமல் இருப்பார். உனக்கு தயவு கிடைச்சதை நினைச்சு நீ நினைச்சக்கூடாது, மேட்டிமை சிந்தையா இருக்கக்கூடாது. நீ தயவு கிடைச்ச நீ மேட்டிமை சிந்தையா இருப்பையானால் உனக்கு உன்னையும் ஆண்டவர் என்ன செய்வார்? தண்டிப்பார் இல்லையா? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தில் நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள், அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. தேவன் வல்லவராய் இருக்கிறார், அவங்கள ஒட்ட வைப்பாரு. அது அவங்களுடைய காரியங்கள். ஒருவேளை ஒட்ட வைக்கக்கூடிய நிலைகள் வரும்போது அது ஒட்ட வைப்பார். நிச்சயம் ஒரு நாள் என்ன செய்வார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் மீட்பு உண்டு இல்லையா? அது 1000 வருட அரசாட்சியில அது எல்லா ஆசீர்வாதத்தை அவங்க நினைச்சு போறாங்க, அனுபவிக்க போறாங்க. தேவன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்துல உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். ஒரு நாள் அவங்க என்ன செய்வாங்க? எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க போறாங்க. ஆனா அவங்க அன்னைக்கு அனுபவிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீ என்ன செஞ்சிடக்கூடாது? மேட்டுமை சிந்தையா இருக்கக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு அவங்க விழுந்து போனது நிஜம்தான், விழுந்து போதனால உனக்கு ரட்சிப்பு கிடைச்சது நிஜம்தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதை நினைச்சு நீ என்ன செஞ்சிடக்கூடாது? மேட்டுமை சிந்தையா இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியங்கள் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத யோசனை பண்ணி பார்க்கணும். நேரம் இல்லாத நான் முடிச்சிடுறேன். நம்ம எப்படி இருக்கிறோம்? மேட்டுமை சிந்தை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய சமயத்தில் என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்முடைய தயவுல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதானே உண்மை. அப்படிதான் நினைக்கிறான். தேவ தயவுல நம்ம இருக்கிற மாதிரி நினைக்கல. நம்முடைய தயவுல தேவன் என்ன செய்யறாரு? இருக்கிறார் இல்லையா? அப்படி இல்லையா? உள்ளதை சொல்லுங்க. நான் நினைச்சாதான் உங்களை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை. அது யாரு தயவு? அவர் சொன்ன மாதிரி நான் ஆராதிக்கணும் விரும்புறது இல்லை. நான் நினைக்கிற மாதிரி என்ன செய்யணும்? அவர் ஆராதிக்கணும் இல்லையா? என்னுடைய தயவுல ஆண்டவர் இருக்கார். நான் சொன்னா கேட்பாரு. அப்படிதான் நினைக்கிறேன். நான் சொன்னா கேட்பாரு, நான் சொன்னா ஏதாவது செய்வாரு. அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் என்ன சொல்றாரோ அதை நான் தேவனுடைய தயவுல தான் நான் இருக்கணும். என்னுடைய தயவுல தேவன் இருக்கிறாருன்னு ஒரு நாள் நினைக்க கூடாது இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் இவ்வளவு ஊழியங்கள் இல்லையா? தவறான ஊழியங்கள், தவறான ஜெபம், தவறான காரியங்கள், இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, என்னுடைய தயவுல தேவன் இருக்கிறாருங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான். நான் சொன்னா செய்வாரு, நான் நினைக்கிறது நடக்கும், ஏன் இஷ்டப்படி என்ன செஞ்சாலும் அவர் என்ன செய்வார்? அங்கீகரித்துக் கொள்வார். இப்படியெல்லாம் மனுஷன் தேவனை தன்னுடைய தயவுல வச்சு கொண்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவ தயவுல இருப்போமானா ஊழியங்கள் குறைஞ்சுதான் இருக்கும். ஊழியங்கள் குறைஞ்சிருக்குன்னா ஊழியமே செய்ய மாட்டான்னு சொல்லலை. உண்மையுள்ள ஊழியங்கள் இருக்கும், உண்மையுள்ள கிறிஸ்தவங்கள் இருப்பாங்க.
உண்மைக்காக வாழ்ந்து மரிப்பதற்கு ஆயத்தமா இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு அந்த இடத்துல வர முடியல? யோசனை பண்ணி பாரு, ஏன் இந்த இடத்துல வர முடியல? நான் எப்போதும் சொல்றது அப்படிதான் சொல்லுவேன். இன்னைக்கு ஊழியர்கள் கம்மி, பிரசங்கியார் ஜாஸ்தி. ஊழியர்கள் கம்மி, இன்னைக்கு பிரசங்கியார் ஜாஸ்தி. ஏன் ஊழியர்கள் ஏன் கம்மி? அது கஷ்டமான வேலை. அதில் அவமானப்படணும், அசிங்கப்படணும், திட்டு வாங்கணும், அதை செய்யணும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனுபவிக்கணும். எல்லா ஊழியக்காரனுக்கும் ஏதோ குறைஞ்சது ஒரு 2 வியாதியாவது இருக்கும். அது ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் இல்லையா? எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 வியாதியாவது இருக்கும். சாகிற வரைக்கும் அவங்களுக்கு சாக வைக்கிறது அந்த 2 வியாதி தான். அதனால தான் ஊழியத்துக்கு வர்றது கிடையாது. ஆத்ம ஆதாயம் செய்யணுங்கிற இடத்துக்கு யாருமே வர்றது கிடையாது. ஆனால் பிரசங்கியார வர்றதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பாரமும் கிடையாது, எந்த வேதனையும் கிடையாது. ஒன்று படித்து சொல்லிட்டு போயிட்டா இருக்கும் போதும் இல்லையா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. மேட்டுமே இருக்கக்கூடாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எனக்கு பயமும் பக்தியும் மன தாழ்மையும் நமக்குள்ள இருக்கணும். அப்போ இங்கே புறஜாதியாருக்கு ஆண்டவர் பவுல் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்கள் மேட்டிமை சிந்தையுள்ளவளா இராதீங்க. உங்களுக்கு மேட்டிமை வரக்கூடாது. அவங்க விழுந்து போயிட்டாங்களே நினைச்சு நீங்க மேட்டிமையா இருக்காதீங்க. உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டதை நினைச்சு சந்தோஷப்படணும். நீங்க ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய தயவு நினைச்சு நீங்க தேவனுடைய தயவு என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகணும். உங்களால நீங்க ரட்சிக்கப்படல, உங்களுடைய கிரியைகளை உங்களை ரட்சிக்கல. தேவனுடைய ஈவு அது. பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனுடைய ஈவு. தேவன் உங்களுக்கு கொடுத்த இலவசமான ரட்சிப்பை கொடுத்து நீங்க சந்தோஷப்படணும் என்று சொல்லி அங்க என்ன செய்கிறார், எழுதுகிறார். அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் மேட்டிமை சிந்தை இல்லாதவர்களாக மேன்மையாக எண்ணி கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல உண்மை உத்தமமாக செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஆண்டவர் வழிநடத்துவார். நம்ம ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனை என்று சொல்லி அழைக்கிற என் ஆண்டவர், இங்க வாசிக்கும் பொழுது புறஜாதியரை குறித்து அவர்களுக்குள்ள மேட்டிமை சிந்தை இருந்ததை நாங்கள் அறிந்தோம். அது பவுல் அதை குறித்து அவர் எழுதும் பொழுது உங்களுக்குள் மேட்டிமை சிந்தை இருக்கக்கூடாது என்பதை குறித்து அவர் வலியுறுத்துகிறார். அவர்கள் அவிசுவாசத்தினாலே விழுந்து போனார்கள். யூதர் வழியாக ரட்சிப்பு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அவர்கள் உம்மை மேசியாவாக வந்த இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்ததால புறஜாதியாராக இருந்த உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆகையினாலே உங்களுக்குள் மேட்டிமை சிந்தை வரக்கூடாது என்பதை குறித்து பவுல் அங்கே சொல்லிக் கொடுக்கிறத நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்ததுக்கு காரணம் மேட்டிமை, என் ஆண்டவருடைய ஈவு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையினால் வந்த ஈவாக வாசிக்கிறோம். இதில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. எங்களுக்குள் கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்துக்கும் நாங்கள் மனத்தாழ்மையும் பக்தியும் பயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேட்டிமை சிந்தை இல்லாதபடி எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்களாக எச்சரிக்கையாக இருக்கிறவர்களாக இருப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். நீர் அப்படி செய்ய போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் வழிநடத்த வந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்த முடியாத நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை தாமதிக்குமானால் மீதமுள்ள நிகழ்ச்சியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய சமூகம் இருந்து வழிநடத்தட்டும். அப்படி செய்யப்படுற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தி இம்மட்டும் வழிநடத்த வந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்த முடியாக கர்த்தர் மீட்பு ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.